ஓம் நம சிவாய. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த காலம் இந்த நேரம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மிக அதிர்ஷ்டகரமான காலம். வாழ்க்கையில நாம இணைஞ்சது கூட இந்த பிரபஞ்சத்தின் செயல். ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக நாம இணைஞ்சிருக்கோம். முன்ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் இதுதான். ஆனா அதே நேரத்துல அதே கணவன் மனைவிக்கு போதாத காலமும் இதுதான். என்ன நடக்க போகுது? குடும்பத்துல குழப்பமும் அதிக எதிர்பார்ப்பும் துரோகமும் நடக்க போகுது. இது எல்லார் வீட்லயுமா அப்படின்னா இல்ல. இத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டெடியா இருக்கேன், எங்க குடும்பத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்ல. ஆனா ஒரு எச்சரிக்கைக்காக, ஒரு புரிதலுக்காக, இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்க கடைசி வரைக்கும் கேட்க போறோம். அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. உங்க வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான தருணம் இது. எப்படியோ அந்த மாதிரி மிக மிக முக்கியமான வீடியோவும் இது. கண்டிப்பா இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பிக்க போறீங்க. ஏன்னா இதை முழுசா கேட்காம அலட்சியமா இருந்துடுறதை விட என் வாழ்க்கை என் கையில், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கலாம். சவாலுக்காகவாவது நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். என்னதான் கிரகம் இது? குடும்பத்துல குழப்பம் நடக்க போகுது, துரோகம் நடக்க போகுது, மனைவிக்கு கணவனுக்கு போதாத காலம் அப்படின்னா என்ன நடக்க போகுது, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்க கேட்டுட்டு நான் போய் பிரச்சனை பண்ண மாட்டேன், அல்லது கணவனையோ மனைவியையோ சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு மன உறுதியோடு இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த தருணங்கள் ஒன்று வந்திருக்கும், அல்லது வரும், அல்லது வரவே வராது அப்படிங்கிறதும் உண்டு. சுய ஜாதகத்தின் வலிமை அது. ஆனால் 90% இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இல்ல, 200% வரும். உண்மை. சரி, என்ன நடக்க போகுது? என்ன மாதிரியான காலகட்டம்? நம்ம வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வறுமை வந்தாலும் அதெல்லாம் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்துல ஒரு அவமானம்னு வந்ததுன்னா, அல்லது நமக்குன்னு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு துரோகம் நம்ம வாழ்க்கையில எப்படிங்க நடக்கும்? எதனால் நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ளார நடக்கிற இந்த துரோகம் இருக்குல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. என்னதான் நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் நம்முடைய உயிரும் உடலும் அழியிற வரைக்கும் அது மறக்காது நமக்கு செஞ்ச துரோகத்தை. அப்படி நம்முடைய கணவனோ மனைவியோ நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா பொதுவாக மனுஷனாகிய நாமெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா அது அவர்களின் கர்ம வினைப்படி, அவர்களின் முன்ஜென்ம செயல்படி அது நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அதற்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நமக்கு துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னா நாம யாருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த துரோகத்துக்கான பதில் இது. நிறைய பேருக்கு கோபம் வரும், இதெல்லாம் சும்மா அப்படின்னு. அதுதான் உண்மை. 100% இதுதான் உண்மை. நம்மளை சுத்தி நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் நாம தான். ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் அது காரணமா இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நாம தான். அதனால இந்த துரோக அமைப்பு இந்த காலகட்டத்துல வருது. மிக முக்கியமான விஷயம், கிரக அமைப்புகள் ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நீங்க நினைக்கலாம் இது குடும்பத்துல துரோகம் பண்றதுக்கு தான் பயன்படுதா? இல்ல, அது ஒரு பகுதி. இப்ப நம்ம பல விஷயங்கள் இருக்கு இந்த ராகு சுக்கிரன் இணைவுக்கு. ஆனா 2 விஷயத்த நம்ம முக்கியமா இந்த வீடியோல எடுத்துக்கிறோம். ஒன்று, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருந்தோம் அப்படின்னா நாம ஜெயிப்போம். அல்லது குறிக்கோளே இல்லாம இருந்தோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரனுடைய வலையில நாம சிக்குவோம். அதாவது காதல், காமம், ரகசிய உறவு, அதே போல இந்த பக்கம் வெற்றி, செல்வம், கோடீஸ்வர யோகம். இதுல எதை நோக்கி உங்களது பயணம் இப்ப இருக்கு அல்லது இனிமே இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, உங்கள் ராசிக்கான ராகு சுக்கிரன் பலன் என்ன? நான் கோடீஸ்வரனா ஆவனா, அல்லது குடும்பத்துல பிரச்சனைகள் நடந்து அவமானப்படுவனா, அல்லது குடும்ப பிரிவுகள் ஏற்படுமா, அல்லது எனக்கு துரோகம் நடக்குமா, இல்லைன்னா நான் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம்
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடர், ஏபிசி மால்ட், சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. மகர ராசிக்கு சுக்கிரன், ராகு, புதன் இந்த சேர்க்கை இரண்டாம் வீட்டில் விழுந்திருக்கு. யாருக்கு அதிபதி, எந்த வீட்டு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா 6, 9க்கு அதிபதி புதனும் 5, 10க்கு அதிபதி சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார்கள். யார் கூட? இயற்கை பாவரான ராகு கூட. இயற்கை பாவரான ராகு அப்படின்னாலே கொஞ்சம் பயம்தான். ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா மகரத்துக்கு ராகு நல்லதுதான் செய்வார். எப்படி நல்லது செய்வார் அப்படின்னா நட்பு வீட்டில் இருக்கார். மகரத்துக்கு ராகு நண்பர், அதனால நல்லதா செய்வாரு, கெட்டது செய்ய மாட்டாரு. நீங்க கேட்கலாம், நண்பர்கள் தாங்க துரோகம் பண்றாங்க அப்படின்னு. அந்த விஷயம் உண்மைதான். அங்கதான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நல்லவராவதும் கெட்டவராவதும் உங்க கையில் இருக்கு. ஆனா உண்மையா அவர் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்ய முயற்சி பண்ணுவார். உங்களுடைய எண்ணம் நல்லதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தால் நல்லது நடக்கும், இல்லைனா சோதனை தான். 6ஆம் வீட்டு அதிபதி கடன், நோய், எதிரி இதை சொல்லக்கூடிய அதிபதி உங்களது 2ஆம் வீட்டில் இந்த சேர்க்கை பெற்றிருக்கிறார். கடன் வாங்கும் போதும், குடும்பத்துக்காக செலவு பண்ணும் போதும், குடும்பத்துக்காக எது செஞ்சாலும் சரி இங்கே யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா மறைவு ஸ்தானாதிபதியாக வருகிறார். ஒரு வீடு மறைவு ஸ்தானாதிபதி, இன்னொரு வீடு பாக்கியாதிபதி. புதன் உங்களுக்கு எதிரியையும் கொடுப்பார், பாக்கியத்தையும் கொடுப்பார். புதன் உங்களுக்கு கடனையும் கொடுப்பார், கடனை அடைக்கிறதுக்கான வழியவும் சொல்லுவார். புதன் உங்களுக்கு நோயையும் கொடுப்பார், அந்த நோயை சரி பண்ணுறதுக்கான வழியவும் காட்டுவார். குழம்புறீங்களா? அதாவது கெட்டதையும் செய்து அதை சரி பண்ணுறதுக்கு நல்லதையும் செய்யக்கூடியவர் புதன். அதே போல் 5ஆம் வீட்டுக்கு உரிய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு தொழில்காரகர். தொழில் அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன். இவரும் அதே 2ஆம் வீட்டில் குடும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். மிக முக்கியமான விஷயம், உங்களது கௌரவத்தை, உங்களது சொத்தை அல்லது உங்களுக்கு வர வேண்டிய சொத்து, உங்களுக்கு இருக்கிற கௌரவம் அல்லது போன கௌரவம், உங்கள் குடும்ப சந்தோஷம், குலதெய்வ அருள், இது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்கள் வீட்டுக்கு கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் உங்களுக்கு நண்பர், உங்கள் ராசிக்கு நண்பர். அவர் 2ஆம் வீட்டில் இப்போ இருக்கிறாரு, குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால தான் உங்கள் கௌரவத்தை மீட்கிறதுக்காக வருகிறார். இருக்கிற அத்தனை கடன் பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டார். அதோட பாக்கியாதிபதியும் புதன்கிறதுனால நீங்கள் எந்த தொழில், வேலை அல்லது என்ன முயற்சி செஞ்சாலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்காக எது செஞ்சாலும் அது சக்ஸஸாக முடியும். கடன் வாங்கலாம், வீடு கட்டலாம், சொத்து வாங்கலாம். ஆனால் கடன் வாங்கித்தான் இதெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படி கடன் வாங்கி செஞ்சாலும் உங்களுக்கு அது நல்ல லாபத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் கடனை வாங்கி கடனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக, வியாபாரியாக வரப்போகிறீங்க. அதோட தொழிலில் இருந்தீங்க அல்லது ஒரு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா வேலை இந்த காலகட்டத்தில் பறி போயிருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களது திறமைக்கேற்ற வேலை காத்திருக்கிறதுனால தான் அந்த வேலையே பறி போயிருக்கு. அதனால் தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் இருக்கட்டும், உங்களை கட்டில் மத்தையில் தூங்க வச்சு காசு கொடுத்துருந்தாலும், சம்பளம் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. அதை விட உங்கள் திறமைக்கும் உங்கள் உழைப்புக்கும் உங்களது கௌரவத்துக்கும் ஏற்றது மாதிரியான வேலை, தொழில் இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா குரு பகவான் தொழில் வீட்டை பார்க்குறாரு. அதே போல் 10ஆம் வீட்டுக்குரியவர் 2ஆம் வீட்டில் இருக்கார். உங்களது தொழில், உங்களது வேலை அல்லது உங்களது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அது நல்ல லாபத்தை கொடுக்கும். வெளிநாட்டு பணம்லாம் இப்போ கண்டிப்பாக வந்தே ஆகணும். வெளிநாட்டுக்கு இப்போ போனீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம். இந்த காலகட்டத்தில் போயிடணும். இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளார வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நல்ல வருமானத்தை, நீங்கள் என்ன பிரச்சனைக்கு போகிறீங்களோ கண்டிப்பாக கடன் பிரச்சனையானதான் போவீங்க. இல்லை அப்படின்னா உங்களை ஊரில் வைக்கக்கூடாது, ஊரில் இருந்தால் நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு
காரணத்தை சொல்லி உங்களை வெளியே அனுப்புவாங்க. அது ஓரளவுக்கு நல்லதாக தான் நடக்கும் இளம் வயசில் உள்ளவங்க. அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு இது ஒரு அற்புதமான காலம். திருமணம் ஆனவர்களுக்கு சோதனையான காலம். வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. இங்கே நீங்கள் 2 விஷயத்த இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்தணும். திருமணம் ஆனவர்கள், குடும்பம் முக்கியமா காசு பணம் முக்கியமா? காசு பணம் முக்கியம் அப்படின்னா குடும்பத்தில் குழப்பம் உருவாகும். குடும்பம் முக்கியம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். பணம் எங்கேருந்து வேணாலும் சம்பாதிக்கலாம், கோடி கோடியாகவும் சம்பாதிக்கலாம், அல்லது 1000 2000 சம்பாதிச்சாலும் அதில் ஒரு திருப்தி இருக்கும். பணத்துக்காக குடும்பத்தினுடைய கௌரவத்தை இழந்துடாதீங்க. உங்கள் கணவன் மனைவி இங்கே இருந்தால் கொஞ்சம் கற்பை இழப்பார்கள், அல்லது கௌரவத்தை இழப்பார்கள், அல்லது அவமானத்தை தேடி கொடுப்பார்கள் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு. உங்கள் கணவன் மனைவி வீடு சந்திரன் வீடு. கொஞ்சம் குழப்பத்திலே தான் இருப்பாங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் குழம்பு இருந்தாலும் நீங்கள் போனதுக்கப்புறம் சுத்தமாக குழம்பிடுவாங்க. ஏன்னா சந்திரன் வீடு. அப்போ வெளிநாட்டுக்கே போகக்கூடாதா அப்படின்னா போகலாம். ஏன் அவங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. இந்த கிரக அமைப்புகள் அப்படி, அவங்க வாழ்கிற வாழ்க்கை எப்படி, சூழ்நிலை அப்படி. ஏன்னா அவருடைய அதிபதி சந்திரன் இருக்கார்ல, அந்த சந்திரன் 30 நாளுக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார். 12 ராசியவும் கடந்து 30 நாளுக்குள்ளார உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். போயிட்டு பல கிரகங்களை பார்த்துட்டு வராரு, பல ராசிகளை பார்த்துட்டு வராரு. அப்போ அவர் பல குழப்பத்தில் இருப்பார். இப்போ நம்மளை மாதிரி தான். நம்ம வேலைக்கு போகிற இடத்துல, தொழிலுக்கு போகிற இடத்துல, எங்கே போனாலும் பல மனிதர்களை, பல விதமான ஆண்கள் பெண்களை பார்த்துட்டு வரோம். அப்போ நம்ம மனசு சஞ்சலமாக இருந்ததுன்னா பல குழப்பங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கும். மனசு தெளிவாக இருந்ததுன்னா நம்ம தெளிவாக வீட்டுக்கு திரும்புவோம். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி கணவனோ மனைவியோ கொஞ்சம் குழப்பத்திலே இருப்பாங்க. இது மாதிரியான காலகட்டத்தில் வெளிநாடு போகிறோம் அல்லது வெளியூர் போகிறோம், நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. வெளிநாடு போனாலும் சரி, வெளியூர் போனாலும் சரி, தங்கிடக்கூடாது. நைட் ஆனால் வீட்டுக்கு வந்துடணும். இது எத்தனை மாதத்துக்குங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு வரலாம். பட் ஆனாலும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சூழ்நிலை மாறும். இப்படியான அமைப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் இயற்கை. சுத்தமாக நடக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் வெளிநாட்டுக்கு போகிறவங்களோ அல்லது வெளியில் வேலைக்கு போகிறவங்களோ, வெளியூர் வேலைக்கு போகிறவங்களோ தங்கிடாதீங்க, வீட்டு பக்கம் வந்துடுங்க. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கு இப்படியான சோதனை காலம்லாம் இருக்குது. இதை தப்பாக நினச்சிக்க கூடாது. சரியாக உங்கள் மனசுக்கு பட்டுது அப்படின்னா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார். பழைய பிரச்சனையெல்லாம் தோண்டி எடுத்து சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு இதில் விடுவார். ஏன்னா அவர் உங்கள் லக்னத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ லக்னத்தில் இருக்கார். உங்கள் மனசு எல்லாமே பழசை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கோம், பழசை நினச்சி கோவப்பட்டுட்டு இருக்கோம். அந்த கோபத்தை உங்களுடைய கணவன் மனைவி கிட்ட காட்டுவீங்க. அதே வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். ரொம்ப உங்களை யோசிக்கவே விடாது. அந்த அதிகாரம், ஒரு திமிர். நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியாக உங்களுக்கு தெரியும். மதிக்க மாட்டீங்க. யாரை? கணவனையோ மனைவியையோ குடும்பத்தில் உள்ளவங்களையோ மதிக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் நியாயமாக இருக்கணும், நீதியோடு இருக்கணும். எப்படி? நியாயம், நீதி, தர்மம் இதெல்லாம் அடுத்தவங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. உங்களால் கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இதை நாசுக்காக புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு தான் நீங்கள் பாடம் சொல்லுவீங்களே தவிர அந்த பாடம் உங்களுக்கு ஒத்து வராது. அதே போல் தொழிலில் சில பிரச்சனைகள், வேலையில் சில பிரச்சனை, அங்கே இந்த லவ் பிரச்சனை எப்பொழுதுமே உங்களுக்கு தலையிட்டுக்கிட்டே இருக்கும். வேலை தொழில் இடத்துல தான் உங்களுடைய அந்த சிந்தனை அதிகரிக்கும். நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு வேறு ஐடியா பண்ணலாம். உங்களுடைய சந்தோஷத்தை குடும்பத்தோட அல்லது சொத்து சேர்க்கறதுல, செல்வம் சேர்க்கறதுல, ஊர் சுற்றுறதுல, ஆடம்பர வாழ்க்கை வாழறதுல, உங்களை அழகுபடுத்திக்கிறதுல இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? இன்னொரு ரூட்டான அந்த காதல், காமம், இப்படி உங்கள் வயசுக்கு ஏற்றது மாதிரி. இளம் வயசாக இருந்தால் காதல், காமத்தை நோக்கி பயணம் செய்வீங்க. முதுமை வயசாக இருந்தால் பணத்தை நோக்கி, செல்வத்தை தேடி, இப்படி உங்களுடைய நோக்கம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நோக்கம் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த நோக்கம் பேராசையாக மாறிவிடும். ஏன்னா ராகு இருக்கார்ல அங்கே. அதனால் அது சரியோ தப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு என்ன வேணாலும் அந்த ராகு பகவான் செய்வார். ஏன்னா கூடவே சுக்கிரன், புதன் இருக்கிறதுனால அவங்கள இவர் ஆட்சி செய்வார். எத்தனை கிரகம் இருந்தாலும் அங்கே ராகு இருந்தால் அவர் தான் தலைவர், கேது இருந்தால் அவர் தான் தலைவர். ராகு கேது தான் எல்லா கிரகத்தை விட வலிமை அதிகம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வீடு கிடையாது. அவங்க போகிறது தான் அவங்களுக்கு வீடு. இல்லைன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடு இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு வீடு, வீடு இல்லாதவங்களுக்கு போகிற இடமெல்லாம் வீடு, சாப்பிட்ற இடமெல்லாம் வீடு, தங்குற இடமெல்லாம் வீடு. அந்த மாதிரி தான் ராகுவும் கேதுவும்.
எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்த தன்னுடைய வீடாக எடுத்துக்கிட்டு ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அடக்கு முறைக்கு ஆளாக்குவாங்க. அவங்க சொல்கிறதா மற்ற கிரகங்கள்லாம் செய்யணும், கேட்கணும். அதுதான் ஜோதிட சூட்சமம். அதனால் ராகு என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். அப்போ 10ஆம் வீட்டு அதிபதி ராகு கூட சேர்ந்துருக்கிறதுனால தொழிலில் கவனம் சிதறும். அதே போல் நம்முடைய கௌரவத்தை இழக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். குழந்தைகளை கவனிக்க மாட்டீங்க, கண்டுக்க மாட்டீங்க. பெற்றோர்களை கண்டுக்க மாட்டீங்க. மதிப்பு மரியாதைலாம் என்ன விளை வைக்குது, நம்ம குடும்ப மானம் என்ன விளை வைக்குது, அப்படி இருந்து என்ன நடக்க போகுது, யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அங்கே உங்களுக்கு வரும். அதனால் பாதை மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. என் அன்பு மகர ராசி நண்பர்களே, சரியான பாதையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. நிறைய சாதிக்கலாம், நிறைய செல்வங்களை நீங்கள் கொண்டு வரலாம், தொழிலை ஸ்டடி பண்ணலாம். அது மட்டும் இல்லை, செலவுகள் அதிகமாக இருக்க அந்த செலவுகளை சுப விரய செலவுகளாக மாற்றக்கூடிய நல்ல அமைப்புகள்லாம் உண்டு. அது மட்டும் இல்லை, குடும்ப வீட்டில் குருவின் பார்வை விழுது. அப்போ என்ன நடக்கும்? உங்கள் குடும்பத்தையே சொர்க்கலோகத்துக்கு கொண்டு போவார் இந்த குரு பகவான். ஏன்னா உங்கள் வீட்டு அதிபதி தான் 2ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அவர் தான் இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் வலிமை அதிகம். ஆனால் அதனுடைய ரிசல்ட்டு பொறுமையாக தான் கிடைக்கும். ரொம்ப சோதனைக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதனால் சோதனை கட்டத்தில் இருக்கும்போதே நீங்கள் சோர்ந்துடக்கூடாது. கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும், அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைச்சே தீரும். ஏன்னா பொறுமையாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய விதி. அப்போ முயற்சி திருவினையாக்கம் அப்படிங்கிறது மாதிரி இந்த காலகட்டத்தில் செல்வத்துக்கும் வெற்றிக்கும் புகழுக்கும் உழைச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார் இந்த சனி ராகு புதன். இல்லை அப்படின்னா சோதனை தான், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தான். ராகு சுக்கிரன் சேர்க்கை அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் மாய உலகத்தை உணர்த்தக்கூடியவர். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கற்பனை பண்ணுறோம்ல, அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர். ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிறது சாதாரண ஆசை. ஆனால் ஒரு பங்களா கட்டி அதில் கணவன் மனைவியாக வாழணும், அதில் நிறைய சுகபோகங்களோட நிறைய ஆடம்பர வாழ்க்கை, அதாவது வாகனம், நகை, ஸ்விம்மிங் பூல், அந்த பங்களாக்குள்ளார எல்லாமே இருக்கிறது மாதிரி இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா அதுதான் ராகு. இந்த மாய உலகத்தை அறிமுகப்படுத்துபவர் அல்லது மாய உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசுக்கு கொண்டு வர்றவர் ராகு பகவான். அவர் தனிச்சிருந்தார் அப்படின்னா பெரிய பிரச்சனையே இல்லை, நாம் நினைச்சதை நிறைவேற்றுவார். ஆனால் அதே வேளையில் இப்போ சுக்கிரன் அவர் கூட வந்து சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் நல்லவர் தான், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 40 வயதுக்கு மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பீங்க, ஊர் மெச்சிக்கிற அளவுக்கு புகழ் அடைவீங்க. எவெல்லாம் அவமானப்படுத்தினானோ அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. எவெல்லாம் கேலி கிண்டல் மதிக்காம போனானோ அவன் முன்னாடி கெத்தா ஆடம்பர வாகனத்தில் இப்போது பயணம் செய்வீர்கள். 40 வயசுக்கு மேலே, அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இனிமேல் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும்டா அப்படின்னு நினச்சிங்க 35-40 வயதுக்கு மேலே அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த ராகு சுக்கிரன் சேர்க்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா அழகான வீடு, ஆடம்பரமான வண்டி வாகனம், உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேலே ஆபரணம், ருசியான உணவு, நீங்கள் எது பேசினாலும் கேட்கக்கூடிய கவரக்கூடிய அல்லது மடங்கக்கூடிய பேச்சுத்திறன், சொகுசான வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போவார் இந்த சுக்கிர பகவான். 1000 கஷ்டம் இருந்தாலும் கட்டில் மெத்தையில் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிற ஒரு காலம். அது மட்டும் இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சொகுசான வாழ்க்கையும் 35-40 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருவார். அதே நேரத்தில் ஒரு 18 வயசுலேருந்து 35 வயதுக்குள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு வைக்காது, அணுவா சித்திரவதையை அனுபவிப்பீங்க. யாரு எதிரியா துரோகியா கஷ்டப்படுத்துவாங்க இல்லை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உடல், உங்களுடைய அந்த காமம், இதெல்லாமே அந்த 20 வயதிலிருந்து 35 வயது உள்ளவர்களுக்கு இது ஒரு போதாத காலகட்டம். அதே கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வயசில் ஒரு லட்சியம் இருக்காது, வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி கணவன் மனைவி நம்ம ஒன்றா இருப்போம், குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், அந்த சிற்றின்பம்னு சொல்லுவோம்ல, அந்த சிற்றின்பத்துக்காகவே அந்த இளம் வயசை நம்ம கடந்துக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்குல்ல, 40 வயதுக்கு மேலே உள்ளவங்கள அப்படியே தூக்கி நிறுத்தும். நீங்கள் 1 மடங்கு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முதலீடு போட்டிங்கன்னா அந்த முதலீடு 10 மடங்காக
உங்களுக்கு மாறும். இந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோட இறங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த குறிக்கோளில் ஜெயிப்பீங்க. எதை யோசித்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இளம் வயசாக இருந்துன்னா அழகு சார்ந்த விஷயங்களில், அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை கவர்ச்சிகரமாக மாற்றிக்கிறது, தன்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் விரும்பணும், அங்கே அசைவுகளை அழகாக வச்சுக்கணும், ஒரு கவர்ந்து இழுக்கிற கண்கள் நமக்கு இருக்கணும், உடல் இருக்கணும், அப்படி ஆடை உடுத்திக்கணும், இப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு வயது, ஒரு காலம் இது. எதிரில் இருக்கிறவங்க பார்வை நம்ம உடம்பு பூரா வீணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய அழகை நீங்கள் வசீகரம் செஞ்சுப்பீங்க. முக்கியமாக எதிர்பாலினத்தவர்கள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இது யாருங்க ஏற்படுத்திக்கிறது? இந்த சித்திரவதையை நம்மளே தான் ஏற்படுத்திப்போம். இதுக்கு காரணம் நாம தான். இந்த நேரத்தில் அந்த விதி போன பாதையில் இந்த ராகு சுக்கிரன் என்ன கேட்குதோ அதன்படி அது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாம் போனோம் அப்படின்னா எங்கே வேணாலும் உங்களை கூட்டு போய் விடும். இல்லற வாழ்க்கையில் சொர்க்கலோகம்னு சொல்லுவாங்களே, அங்கே உங்களை கொண்டு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சுக்கிரனுடைய வீடு 2க்கும் 7க்கும் உடையவர். ஒரு மனிதனுக்கு சுகத்தையும் போகத்தையும் ஆடம்பரத்தையும் அதிகமாக ஆசைப்பட வைப்பவர். ஆசைப்பட்டே ஆகணும். ஆசை வரல அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை. இங்கே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் சுகத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு கணவனோ மனைவியோ இல்லற வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு காரணம் சுக்கிரன். அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதை அவர்கள்ட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் அந்த சுக்கிரனோட ராகு சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெட்டிப்பான சுகத்தை, ரெட்டிப்பான போகத்தை, ரெட்டிப்பான காமத்தை அல்லது காம இச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகு சுக்கிரன் சேர்ந்தா கிடைக்கும். அந்த கிடைக்கிற அமைப்பு இருக்குல்ல, கணவன் மனைவிகிட்ட அதிக எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் தான் சிக்கிப்போம். நம்மளுடைய கவனம் வேலையிலையும் தொழிலையும் இந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு வேளை கணவன் மனைவிக்குள்ளார சிக்கிக்கிட்டோம், நம்ம கிடைக்கிற சம்பளம் இது போதும், நம்ம பிள்ளை குட்டிங்களை பார்த்துப்போம், கணவன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, பெரிய லட்சியமே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் தான் இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு புகுந்து விளையாடக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். ஏன்னா 2, 7, 11 பாவத்தொடர்பில் இந்த ராகு சுக்கிரன் இருந்தாலே மிகப்பெரிய சிக்கல் குடும்பத்துக்குள்ளார வரும். கணவன் மனைவிக்குள்ளார பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இப்படி நிறைய எதிர்பார்க்க வைப்பாரு. அதற்கு ஈடு கொடுக்கல அப்படின்னா அது எங்கே கிடைக்குதோ அங்கே நம்மளை நகர்த்துவார். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் ரகசிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு, இருதாரம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், அதாவது ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருந்தாலும் காம இச்சைக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைனா அசிங்கம், அவமானம், கோர்ட்டு, ஜெயில் இதை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் இந்த ஆண் பெண், கணவன் மனைவி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். ஆனால் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றது மாதிரி நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். அது என்னங்க நல்லது? இந்த நேரத்தில் காம உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல அமைப்பும் உண்டு. ஆனால் இந்த காம இச்சையால் அல்லது இந்த எண்ணங்களால் அவசரப்பட்டு அந்த சிற்றின்பத்துக்காக ஒரு பொண்ணை பார்த்து, ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சிற்றின்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறது, அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாது அல்லது அவர்களுடைய குணம் சரியில்லாது, அவர்களுடைய ஒழுக்கம் சரியில்லாமல் சிக்கிக்கிற ஒரு காலகட்டமும் இதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த நேரத்தில் வரக்கூடிய காதலையோ காமத்தையோ நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துங்க. ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார் ராகு. சும்மா இல்லைங்க, ஒரு பொண்ணோ பையனை பார்த்துட்டா இன்னைக்கே அவங்கள அனுபவிச்சிடணும், எப்படி அவங்கள்ட்ட போய் பேசிடணும், காதலை சொல்லிடணும், காமத்தை காட்டிடணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு உங்களை அவசரப்பட்டு தள்ளி விடுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பெரிய சித்திரவதைக்கு, பெரிய கஷ்டத்துக்கு, அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு உருவாகும். சின்ன குன்றின் மேல் விழுந்தாலும் பெரிய மலையிலிருந்து விழுந்தாலும் காயம்தான். ஆனால் விழறதுக்கு ஏற்றது மாதிரி காயம் ஏற்படும். அதே இந்த அமைப்பு இருக்குல்ல, இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. ஒரு பொருளை கண்டுபிடிப்பீங்க, ஒரு வேலையில் ஒரு தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிப்பது அல்லது ஒரு பொருளை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பை உருவாக்கக்கூடியது சுக்கிரன். ஏன்னா குரு அப்படின்னா தங்கம். அந்த தங்கத்தை உருக்குனா நகையாக மாறும்போது
அங்கு சுக்கிரனுடைய காரகம் வேலை செய்யும். அதுபோல் வேற ஒரு பொருளாக இருக்கிற ஒரு பொருளை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு லட்சியத்தோட ஒரு கனவோட எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான ஒரு காலகட்டம் இது. அதாவது மாணவ மாணவிகளுக்கு, பெரிய பெரிய நிறுவனத்துக்கு அல்லது நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். புதிய ஆராய்ச்சிக்கு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டி புகழ வைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றத்தை, பெரிய திறமையை, பெரிய கண்டுபிடிப்பை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை ராகுவும் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, பல ரகசியங்களை கண்டுபிடிக்க போறீங்க. காவல்துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உளவுத்துறையில் இருந்தாலும் சரி, அல்லது எதில் இருந்தாலும் பெரிய ஆராய்ச்சி செஞ்சு புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அது மட்டும் இல்லை, பல மடங்கு உங்களுடைய தொழிலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமும் இதுதான். அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த ராகுவும் சுக்கிரனும். அதே நேரத்தில் சனி வீட்டில் இருக்காங்க. தொழில் சார்ந்த கல்வி இந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களால் அடைய முடியும். நிறைய ஐடியா கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். உங்கள் வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அமைப்பு உருவாக்கும். ராகுவும் சுக்கிரனும் இருந்தால் ஒரு அற்புதமான பலன், யோகமான பலன் கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு? லட்சியவாதிகளுக்கு. இங்கே காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துறதுக்காக இந்த கிரக அமைப்பு கிடையாது. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை அற்புதமாக உருமாற்றி கொடுக்கும். அதாவது கடவுள் நேராக வந்துட்டாரு, உங்களுக்கு 2 நிமிடம் இருக்கிறது, நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் 2 நிமிஷத்தில். அப்படின்னா களிமண்ணும் இருக்குது, நகையும் இருக்குது. களிமண்ணை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? நகையை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? அதுதான் இந்த காலகட்டம். இந்த 2 நிமிஷத்தில் தங்கத்தை தான் நீங்கள் பொம்மையாக மாற்றணும், களிமண் இல்லை. களிமண்ணுங்கிறது அது ஒரு மாயை, சீக்கிரம் அழிஞ்சிடும், மறுபடியும் மண்ணாக மாறிடும். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே போல தான் இந்த காதலும் காமமும் சிற்றின்பமும். அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன், ராகு, புதன் இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது, ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்குது. அதன்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படி நடந்துப்போம். எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் 6க்கும் 9க்கும் உரியவரான புதன் 2ஆம் வீட்டில் இருக்காரு. புதன் 2ல் இருந்தாலே ரொம்ப சிந்திச்சு பேசுவீங்க. குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வீங்க. யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வீங்க. பணம் சேர்க்கறதுல கெட்டிக்காரராக இருப்பீங்க. இந்த மாதத்தில் ரொம்ப அதிக சிந்தனை உங்களுக்கு வரும். உழைச்சி உடம்பு ஓடா தேஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உழைப்புக்காகவே, குடும்பத்துக்காகவே உங்களது உடலை கொடுப்பீங்க, தியாகம் செய்வீங்க. அந்த அளவுக்கு உழைப்புல ஆர்வம் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் உடலை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எதுக்கு வாங்குகிறோம் அல்லது என்ன செலவுக்கு வாங்குறோம்னே தெரியாமல் ஏதோ ஒரு காரணம் கடன் வாங்கணும் அப்படின்னு போய் கடன் வாங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக பணம் கிடச்சிரும். உங்களுடைய பேச்சாற்றலால், உங்களுடைய சிந்தனையால் உங்களுக்கு கடன் நிறைய பேர் கொடுப்பாங்க. அதனாலே கடனாலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, புதன் 2ல் இருந்தாலே நல்லா படிப்பீங்க, நல்லா பேசுவீங்க, வசீகரமான தோற்றம் உருவாகும், பார்வை உருவாகும். பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், அழகாக நடப்பீங்க, கவர்ச்சியாக வெளிக்காட்டுப்பீங்க. இந்த சோசியல் மீடியாவிலாம் அதிகமாக வீடியோ போடுறது அல்லது ஹாட்டாக வீடியோ போடுறது அப்படியான செயலில் ஈடுபடுவீங்க. இதெல்லாம் தற்போது நல்லா இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே இந்த சோசியல் மீடியாவில் பெண்களை பார்க்குறோம் அப்படின்னா அடுத்தவங்களை உசுப்பேற்றுறதே அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியமாக இருக்கும். அது ஒரு நோயாக கூட வர வர மாறிடும். அதன் மூலயமா ரகசியமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இந்த காலகட்டத்தில் பெண்கள் இப்படி தள்ளப்படுவாங்க. அது ஒரு போதையாக மாறிடும். தன்னுடைய அழகையும் உடலையும் காட்டி அதை பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறொரு தளத்துக்கு அழைச்சி அது சோசியல் மீடியாவில் பரவி பிறகு அவமானத்தை, பிரச்சனையை, குடும்பத்தில் குழப்பத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை இப்போவே நீங்கள் ஏற்படுத்திப்பீங்க. அந்த சூழ்நிலைக்கு இந்த சுக்கிரன், ராகு, புதன் கொண்டு போய் சேர்க்கும். புதனை பார்த்தீங்க அப்படின்னா அவர் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், சோசியல் மீடியா அதை சொல்லக்கூடியது. ராகுவை பார்த்தீங்கன்னா ஒரு மாய உலகத்துக்கு நம்மளை தள்ளுற அந்த திறமை அவருக்கு உண்டு. சுக்கிரனை பார்த்தோம்னா கவர்ச்சி, அழகு, காம சிந்தனை இதை கொடுக்கிறவர். அப்போ 3 பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும்? பல குழப்பத்தை அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்தி அந்த குழப்பம் பின்னாட்களில் கர்ம வினையாக நம்ம குடும்பத்துக்கே வந்து சேரக்கூடிய அமைப்பையும் அது உருவாக்கும். அடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன் 5ஆம் அதிபரும் 10ஆம் அதிபரும் இப்போ 2ஆம் வீட்டில்
இருக்க போறாரு. 2ஆம் வீட்டில் இருந்தாலே பணம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோடி கோடியா சொத்தோ பணமோ செல்வமோ கிடைக்கும். ஒன்று கோர்ட்டு கேஸு இருந்ததுன்னா உங்களுக்கு சொத்து சேரும், பழைய சொத்து. உங்களுடைய முன்னோர்களால் செல்வம் சேரணுங்கிறது விதி. அடுத்தது தொழிலால், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலால் உங்கள் குடும்பத்துக்கு நிறைய பணம் வரணும் அப்படிங்கிறது விதி. அது மட்டும் இல்லை, அந்த கிடைச்ச பணத்தை நல்லா செலவும் செய்வீங்க. ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து அதை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் முடிஞ்ச வரைக்கும் உங்களை கட்டுப்பாடாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் யாராவது ஒரு விரோதி கலந்துருவாங்க. புதிய உறவு கலந்து பிரச்சனையை உருவாக்கி குழப்பத்தை உருவாக்கி வாழணும் அல்லது முன்னேறணுங்கிற ஒரு சிந்தனையை மழுங்கடிச்சு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற விரக்தியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். ஏன்னா கேதுவின் பார்வை ஞானக்காரகன். நமக்கு ஒரு மாயை ஏற்படுது அப்படின்னா, நமக்கு ஒரு பேராசை ஏற்படுது அப்படின்னா அதெல்லாம் பொய், அது மாய உலகம், மெய்நிகர் நிகழ்காலத்துக்கு வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பொய்யாக்கி ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதில் ஞானம் வந்தது மாதிரி நம்மளை பேச வைக்கிறது, அந்த ஆசையை துறக்க வைக்கிறது தான் கேது பகவான். அவருடைய பார்வையும் அங்கே இருக்குது. அதனால் புது உறவுகள் பார்த்து சேர்க்கணும். புதிய சந்திப்புகள் மிக கவனமாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். யார் எங்கே போகிறது எப்படி போகிறது அப்படின்னு. சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு புற்றுநோய் தான். அந்த சந்தேகம் பெருசாக வளர ஆரம்பிச்சதுன்னா குடும்பத்துக்கே பிரச்சனை தான். ஆனால் சில நேரத்தில் அதை கவனிக்காமல் விடுறதும் ஏன்னா பெருசாகிடும், பிரச்சனை பெருசாகிடும். புற்றுநோயை அதாவது ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா வளர்ந்துருச்சு அப்படின்னா அது ஆளையே தூக்கிடும். அதனால் குடும்பத்தை சந்தேக பார்வை பார்க்காம ஒரு கண் வச்சுக்கிறது அல்லது குடும்பத்தை கவனிச்சுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அது மட்டும் இல்லை, பெண்களை விரும்பக்கூடிய ஆண்களை விரும்பக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு வருது. அதாவது விரும்புறதுனா சாதாரணமாக இல்லை, பார்க்குறவங்களாம் விரும்புறது அப்படி இல்லை, பார்க்குறவங்களெல்லாம் அடையணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய மனைவி இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, சூரியன் செவ்வாய் மனைவி வீட்டை பார்க்கறதுனால உங்களை பார்த்தே உங்கள் மேலே சந்தேகம் வந்துட்டாலே அவர்களுக்கான வாய்ப்பை தேடிக்கொள்வார்கள். இந்த நேரத்தில் உங்கள்கிட்டேருந்து ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும். அது மேலோங்கும். அதெல்லாம் ஏற்கனவே பல பிரச்சனையிலேருந்து வந்திருக்கும். அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் பிரச்சனை பண்ணியிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் இப்போ டோட்டலாக அம்பியாக மாறிடுறது நல்லது. இதுக்கு முன்னாடி ரெமோவாக இருந்திருக்கலாம், அந்நியனாக இருந்திருக்கலாம் குடும்பத்துக்கு. ஆனால் கண்டிப்பாக அம்பியாக இருக்க வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியம். நியாயஸ்தான் மாதிரி பேசணும், நேர்மையாளன் மாதிரி பேசணும், அடுத்த ஆண்களையோ பெண்களையோ பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி பேசணும். இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் நடிக்கவாவது செய்யணும் உங்கள் குடும்பத்தை. இல்லைனா குடும்பம் பிரச்சனையில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நடிச்சிங்க அப்படின்னா காலில் விழுந்துருங்க. அது ஆணோ பெண்ணோ சரி, நீங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். காலில் விழுந்துருங்க. காலை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஆனால் சுக்கிரன் புதனை கூட நம்ம சமாளிச்சிடலாம். 2ஆம் வீட்டில் இந்த ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் என்னதான் குடும்பத்தில் நல்லவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கெட்டவங்களாக மாற்றி காட்டுறதுல அலாதி பிரியம். அதில் ஒரு சந்தோஷம் ராகுவுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்தக்கூடிய, மாமிசம் அருந்தக்கூடிய அல்லது உடலை கிளர்ச்சி உண்டாக்கி கிளுகிழுப்பை உண்டாக்கி வயதான பெண்கள் மேலே வயதான ஆண்கள் மேலே ஆசை வர்றது, அல்லது குடும்பத்துக்கு அடிக்கடி யாராவது வந்துட்டு போவாங்க அவங்க மேலே ஒரு அன்பு செலுத்துறது, ஆசைப்படுறது, இப்படியெல்லாம் இடக்க முடக்கா ஏதாவது செஞ்சு விடுவார். ஏன்னா ராகு 2ல் இருந்தாலே மன பிரச்சனை வரும், குழப்பம் வரும், சந்தேகம் வரும். அதனால் வேலை ஒழுங்காக செய்ய முடியாது, குடும்பத்து மேலேயே ஒரு சிந்தனை வரும், தொழில் நஷ்டமாகும். வேலையில் கூட நம்ம எதை பற்றியோ யோசிச்சுட்ருப்போம். மேனேஜர் திட்டுவார், எங்கே உங்கள் கவனம் இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பேசிக்கிட்டே இருக்கும்போதே எங்கேயோ போயிடுவீங்க. அப்போ வேலை பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. மனசஞ்சலம் அதிகமாக இருக்கும். கேவலமான எண்ணம் வரும், கேவலமான செயலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும். இங்கே நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறது விதி. அதனால் எதையுமே யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் உங்களுடைய வாழ்க்கை கட்டுப்பட்டிருக்கும். ஏனோ தானோன்னு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையை விட்டு மீறி பல பிரச்சனைகள் கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க்கையில் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு எல்லையே இல்லாத ஒரு மரக்கட்டை எப்படி தண்ணியில் மிதந்து போயிட்டே இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் போய்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆடம்பர செலவாளிகளாக மாறுவீங்க. கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிடுவீங்க. இந்த 3மே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆரம்பத்தில் இன்பத்தையும் சுகத்தையும் கொடுத்தாலும்
அப்புறம் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். கடன் வாங்கினா கடனாளி, அப்புறம் வீட்டில் வந்து நிற்க போகிறாங்க. ஆடம்பர செலவு செஞ்சால் பணமெல்லாம் விரயம், அடுத்த ஒரு செலவுக்கு ரொம்ப கஷ்டம். கட்டுப்பாடு இல்லாத உணவு நோயை உருவாக்கும், அந்த நோய்க்கு பணம் தேவைப்படும், எல்லாமே அடிபட்டுரும், மறுபடியும் துன்பத்தில் உழலக்கூடிய ஒரு அமைப்பு. அதை சொல்லக்கூடிய, அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் பணத்தின் மேலே, பதவி மேலே, ஆடம்பரத்தின் மேலே, செல்வத்தின் மேலே, பெண்கள் மேலே, ஆண்கள் மேலே வெறி கொள்ள செய்யும். இந்த ரெண்டு இணைவும் அப்படிங்கிறது காந்த தோற்றத்தை உருவாக்கும். இது மேலெல்லாம் ஈர்ப்பு வரும். இங்கே தான் நான் சொன்னேன், நிதானமாக இருக்கணும். நிதானமாக இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கும் செல்வத்துக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் ஆசைப்பட்டு நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. நான் உஷாராக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன் குடும்பத்தில் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு கண் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நண்பு சகோதர சகோதரிகளே, யாரையும் நம்ப முடியாது. நல்லவன் மாதிரி வீட்டுக்கு வருவாங்க, நம்பி வீட்டுக்குள்ளார விட்டுருவோம், அல்லது நம்பி ஒரு இடத்துக்கு அவனை ஆச்சிட்டு போயிடுவோம், குடும்பத்தில் உலைய வச்சுருவாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு வரும், சிரித்து அழகாக பேசும், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லும், அக்கா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு உங்கள்கிட்டே உங்கள் கணவனை பற்றி பேசும். அதுக்கு என்னடி கட்டிட்டு போ அப்படின்னு நீங்களும் வெகுளித்தனமாக சொல்லிவிடுவீங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரம் பார்த்தா பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. யார்? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அதுபோல் யாரையும் இந்த காலகட்டத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்பாதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு எல்லை வேணும். குடும்பத்தில் சேர்த்துக்கிறதுக்கும், பேசுறதுக்கும், பழகிறதுக்கும், நம்ம குடும்பத்தில் கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் ராகு கூட போய் சேர்ந்துட்டார். ஆட்டோமேட்டிக்காகவே தவறான உறவுகள் நமக்கு கிடைக்கும், ரகசிய உறவுகள் நமக்கு ஏற்படும். அதாவது ஒரு மனுஷன் காசு இல்லாமல் தவிக்கிறான் அப்படின்னா வழியில் போனவர் ஒருத்தர், ஐயோ துன்பப்படுறீங்களா, நான் வட்டிக்கு விடுறதுக்கு தான் அந்த காசு வச்சுருக்கேன், இந்த காசை வச்சு யூஸ் பண்ணிங்க, அப்புறம் உங்களால் முடியும் போது வட்டியோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. அந்த மாதிரி தான் உங்கள் உடல் தேவைக்கும் மன தேவைக்கும் அந்த சிற்றின்பத்துக்கும் நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஒரு பொண்ணோ பையனோ ஈஸியாக கிடைப்பாங்க. உங்கள் வயசுக்கு ஏற்றது மாதிரி எதிர்பாலினம் கிடைக்கும். ஆனால் இங்கே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உறவினர்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த திருவிளையாடல் வந்து ராகுவும் சுக்கிரனும் நடத்துகிறாங்க. உஷாரையா உஷாரு, ஓ 5 உஷாருன்னு வடிவேல் ஒரு படத்தில் பஸ்ஸில் திருடனை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி உஷாராக இருங்க. பெரும்பாலும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய நிதி பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை, பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. சமூகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசியை ஏற்படுத்தும். எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதை வெளிப்படையாகவே சொல்லுவீங்க குடும்பத்தில். இந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஸ்டைலாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா, இப்படி கணவன் மனைவிக்குள்ளாரே பேசிப்பீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்னு. அப்பெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே தடுத்துருங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்திலிருந்து கணவனையோ மனைவியையோ பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு பொதுவாகவே யார் தெரியுமாங்க? இந்த அரசு போட்டிருக்கிற சட்டத்தை மீறக்கூடிய அமைப்பு தான், அல்லது தர்மத்தை மீறக்கூடிய அமைப்பு தான் ராகு. மனசாட்சிக்கு விரோதமாக எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் ராகு தான். அதனால சுக்கிரன் திருமணம், காதல், பணக்காரனாக இருப்பது, பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை வாழறது, இதெல்லாம் வந்து சுக்கிரன். நாம் நேர்மையாக இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினச்சோம், நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக, குடும்ப மானத்துக்காக, கௌரவத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் ஸ்டெடியாக இருக்காரு, நல்ல நிலையில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதே ரகசிய உறவு வச்சுக்கிறோம், திருமண உறவிலிருந்து தடம் மாறுறோம், சட்டத்தை உடைக்கிறோம், குடும்ப கட்டுப்பாட்டை மீறுறோம், குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறோம், சமூக விதிமுறைகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு ஒன்று சேர்ந்துடும். அப்போ இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, கும்ப வீட்டில் இணைவு இருக்குது இப்போ. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் சிதறும், தப்பாக மனசில் தோணுங்க. அதுதான் எப்பொழுதுமே நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறது. எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், எந்த வயதாக இருந்தாலும் சரி. படிக்கிற காலத்தில் படிப்பை நோக்கி, வேலை செய்கிற காலத்தில் வேலையை நோக்கி, தொழில் செய்கிற காலத்தில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி, குடும்பத்தில் இருக்கிற காலத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக, இப்படி நம்மளை பிஸியாக வச்சுக்க வேண்டிய காலகட்டம். எங்கேயாவது தனிமை விரும்புனீங்க அல்லது தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த அமைப்பு உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுக்கும். லட்சியமே இல்லாதவங்களுக்கு பாலியல் ஆர்வத்தை தேடி கொடுக்கும். கட்டுப்பாடற்றவராக மாறிடுவீங்க.
அது பெண்களாக இருந்தாலும் சரி, மனசு அலைபாயும், வெறி கொள்ளும், சட்டவிரோதமான தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசியல் உள்ளவங்களுக்கெல்லாம் எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தவரை விட்டு உங்களை மடக்குவாங்க. அதாவது ஒரு பெண்ணை விட்டு, ஒரு ஆணை விட்டு இந்த காமம் அப்படிங்கிற ஒரு வலையில சிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. அது எல்லா விதத்துலேயும் உங்கள் வாழ்க்கையே பாதிப்பாக அமையும். இந்த அமைப்பு கலை உலகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை, மாற்றத்தை, புகழை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்பு நல்லதும் உண்டு, அதே நேரத்தில் கெட்டதும் உண்டு. நம்ம எண்ணப்படி தான் இந்த அமைப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட என்ன செய்யும், ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும், நிறைய எதிர்பார்க்க வைக்கும். திடீர்னு நகை எடுத்து கொடுங்க, எனக்கு தோடு போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையாக இருக்குது, நெக்லஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பைக்கில் போகணும்னு ஆசையாக இருக்குது, காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது. அங்கே பாரு, என்னுடைய தோழி பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கா, எனக்கு பங்களா கட்டி அதில் நம்ம குடும்பத்தோடு வாழணும்னு ஆசையாக இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குங்கிற பெண்களுக்கும் அதே போல் ஆண்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாமலே நிறைய கடன் வாங்கி சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமா அப்ப இருந்தாலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். திருமண உறவை விட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், கெட்ட பேர், திருமண உறவை விட்டு வெளியேற்ற போக்கு இது. அது மட்டும் இல்லை, ஈஸியா உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியாக வரும். கணவனை மனைவியை ஏமாற்றத்துக்கு நிறைய ஐடியாக்கள் கொடுப்பார் இந்த ராகு. அந்த ஐடியாலாம் டக்குன்னு கிளிக் ஆகும், நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆசைப்பட்ட பையன், ஆசைப்பட்ட பொண்ணு, இல்லை ஆசைப்பட்ட ஆண்டி, இல்லை ஆசைப்பட்ட பெரியவர் வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து நிற்பாங்க. ஷாக் ஆகிடுவீங்க, நினச்சா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் விதியின் விளையாட்டுங்க. அது நம்மளை ஆசைப்பட வச்சு, பேராசைப்பட வச்சு, அதில் நம்மளையும் மறந்து உழல வச்சு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து, நல்லா கவனிச்சிங்க, எல்லா விதமான சந்தோஷமும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்குங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பலம். நம்மளோட சொன்னல, மண்ணையும் பொம்மையாக்கலாம், தங்கத்தையும் பொம்மையாக்கலாம். மண்ணை பொம்மையாக்க போறீங்களா, தங்கத்தை பொம்மையாக்க போறீங்களா, நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கணும், மகா பெரியவா அப்படின்னு சொல்றவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. சிம்ம லக்னம், 8ல் சுக்கிரன் ராகு, அங்க சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, குரு சனி கேது பார்வை, குரு அதிக சுபத்துவம் அடைஞ்சதுனால சுக்கிரன் நிலை செயல்படாம போயிடுச்சு. அதனாலதான் மகா பெரியவர் நாக்குக்கு சுவையை கொடுக்காம, எதற்கும் ஆசைப்படாத நிலையில, இல்லற நிலைக்கே செல்லாம, ஒரு குருவாக, ஞானியாக இந்த உலகம் இதுவரைக்கும் மனசுல வச்சிருக்கக்கூடிய பெரியவராக, மதிப்பு மிக்கவராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையை உறுதி செஞ்சுக்கிட்டாரு. நாம வாய்ப்பு நமக்கு ரெண்டுமே இருக்கு, நாம எந்த வாய்ப்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நீங்க எந்த வாய்ப்பை எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறதான் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. சரி, பரிகாரமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது குறள். மனித பிறவிக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய துரோகத்தை வாழ்க்கை முழுவதும் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். அப்படி நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, கணவன் சொன்ன பேச்சு கேட்காம பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்காங்க, மனைவி பல ஆண்களோட தொடர்பு வச்சிருக்காங்க, அல்லது பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தொடர்பு வச்சிருக்காங்க அப்படின்னா, அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நிலையை நாமெல்லாம் சந்திச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதை மாற்றக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தன்னை மறந்து, நம்ம அவங்கள குத்த சொல்லுவோம், அவர்களையே மறந்து செய்யக்கூடிய பாவங்கள் இதெல்லாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்களே மாறிடுவாங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 27 சனிக்கிழமை தொடர்ந்து மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கிட்டு வந்தீங்க, அதாவது 27 சனிக்கிழமை இப்படி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசுல அந்த எண்ணமே வராது. இதுவும் இந்த கிரகங்களுடைய மாற்றம் தான். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா மாறிடும். சரி, 27 வாரம் விளக்கத்த முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, குடும்பத்தில் யார் வேணாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றலாம். இதெல்லாம் முடியாது அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது மிக பெருசுங்க, மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் இந்த அவமானங்கள், இந்த பிரச்சனைகள், துன்பங்கள்
இழப்புகள், இந்த பிரிவுகள் இதெல்லாம் நினைக்கும் போது இந்த 27 வாரங்கிறது பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. சரி, திருமணம் ஆகாதவங்க 10 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் 27 வாரம் ஆஞ்சநேயர் கோயிலில் 27 சனிக்கிழமை இதே மாதிரி மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசும் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியல, வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இன்னொரு எளிய பரிகாரம் இருக்குது. உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும், அந்த பொண்ணோ பையனோ கணவனோ மனைவியோ மனசு மாறுற வரைக்கும் காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சத்ரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துங்க. இந்த மந்திரத்தை அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் காலையிலையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க மேலே ஆசைப்படுற அந்த நிலை கண்டிப்பாக மாறும். அவங்க என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தை தூக்கி நிறுத்தத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களுக்கும் பாசிட்டிவான கனவு, பாசிட்டிவான எண்ணங்கள், ஒரு வைப்ரேஷன் உருவாகும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அவர்களாலும் அனுபவிக்க முடியும். அன்பு உறவுகளே, மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு சுக்கிரன் ஏற்படுத்துவார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில். அற்புதமான லட்சியத்தை நோக்கி, வைராக்கியமான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.